Hi, welcome you to learn English. இங்கே நான் 3 வார்த்தைகள் கொடுத்துருக்கேன். வாக், மார்னிங், குட். இந்த 3 வார்த்தைகளை யூஸ் பண்ணி ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸ் சொல்லணும். அந்த இங்கிலீஷ் சென்டென்ஸ் இட் அப்படிங்கிற வேர்டில் ஆரம்பிக்கணும். இட் அப்படிங்கிற வேர்டில் ஆரம்பிக்கிற நிறைய சென்டென்சஸ் இங்கிலீஷ் கம்யூனிகேஷனில் யூஸ் பண்ணுவோம். அதாவது இங்கிலீஷ் பேசுகிறப்ப இட் அப்படின்னு ஆரம்பித்து நிறைய சென்டென்சஸ் பேசுவோம். காலையில் நடப்பது மிகவும் நல்லது. இந்த வாக்கியத்தை இங்கிலீஷில் சொல்ல போகிறோம். அந்த சென்டென்ஸ் இட் அப்படின்னு ஆரம்பிக்க போகுது. ரொம்ப ஈஸி. அதில் பாருங்களேன், வாக் அப்படின்னா நடக்கிறது, அது வேர்பு, வேலையை குறிக்கும் வார்த்தை. மார்னிங் அப்படிங்கிறது பெயர்ச்சொல், நவுன். குட் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ், அதாவது ஒரு நவுனுடைய தன்மை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறது அட்ஜெக்டிவ். ஸோ அந்த குட் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துக்கோங்க. இட் இஸ் குட் டு வாக் இன் மீனிங். இந்த வாக் அப்படிங்கிறது வேர்ப், அதுக்கு முன்னாடி டு அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்துக்கோங்க. இட் இஸ் குட் டு வாக் இன் மார்னிங். இதே மாதிரி வாக்கியங்கள் இங்கிலீஷ் சென்டென்சஸ் எழுதுறதுக்கு இந்த வீடியோவில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் எஃபெக்டிவ் எக்ஸசைஸ். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்களேன், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இட் அப்படின்னு ஆரம்பிக்கணும். சி அப்படின்னா பார்க்குறது, சில்ட்ரன் அப்படின்னா குழந்தைகள். ஸோ சி அப்படிங்கிறது ஒரு வேலையை குறிக்கும் வார்த்தை. இந்த வார்த்தைக்கு முன்னாடி நீங்கள் டு அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்து சொல்லணும். அதே மாதிரி சில்ட்ரன் பெயர் சொல், ஹாப்பி அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி. அந்த சென்டென்ஸ் இட் அப்படின்னு ஆரம்பிக்கணும். அதனுடைய மீனிங் குழந்தைகளை பார்ப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்னு இருக்கணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். தப்பு வந்தாலும் பரவாயில்ல, அடுத்தடுத்த ப்ராக்டிஸில் திருத்திக்கலாம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இட் இஸ் ஹாப்பி, மகிழ்ச்சியாக இருக்கிறது. இட் இஸ் ஹாப்பி டு see சில்ட்ரன், குழந்தைகளை பார்ப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த இஸ் அப்படிங்கிறது என்னது, இருக்கிறது அப்படிங்கிற மீனிங் கொடுக்குது. இட் இஸ் ஹாப்பி டு see சில்ட்ரன். நான் இங்கே இருக்கிறது அப்படிங்கிற வார்த்தையை சேர்க்கலை, நீங்கள் அந்த இஸ் அப்படின்னு ஆட் பண்ணுறப்ப அந்த மீனிங் கொடுத்துரும். தகவல்கள் தெரிந்து கொள்வது பாதுகாப்பாக இருக்கிறது. நோ வேர்ப், வேலையை குறிக்கும் வார்த்தை. இன்ஃபர்மேஷன் நவுன், தகவல். சேஃப் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். இப்போ இட் அப்படிங்கிற ஆரம்பிக்கிற சென்டென்ஸை நீங்கள் ஃப்ரேம் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இட் இஸ் சேஃப் டு நோ இன்ஃபர்மேஷன், தகவல்கள் தெரிந்து கொள்வது பாதுகாப்பாக இருக்கிறது. இட் இஸ் சேஃப் டு நோ இன்ஃபர்மேஷன். இந்த சென்டென்ஸில் சேஃப் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். வேறு ஒரு அட்ஜெக்டிவ் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். குட் அப்படிங்கிற வார்த்தையை அந்த இடத்துல அப்ளை பண்ணி பாருங்கள். இட் இஸ் குட் டு நோ இன்ஃபர்மேஷன். இட் இஸ் குட் இஃப் யூ கிவ் இன்ஃபர்மேஷன். நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுத்தா நன்றாக இருக்கும். இந்த மாதிரி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணணும். இந்த மாதிரி மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சேனல் வீடியோஸும் பார்த்து அதே மாதிரி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள். கட், கிளாத், வேஸ்ட். கட் அப்படின்னா வெட்டுறது, அது வேர்ப், வேலையை குறிக்கும் வார்த்தை. கிளாத் அப்படின்னா நவுன் ஃபார்ம், பெயர் சொல். வேஸ்ட் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். ஸோ துணியை வெட்டுவது வீணானது. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த வாக்கியத்தை நீங்கள் இட் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணி ஆரம்பிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இட் இஸ் வேஸ்ட் டு கட் கிளாத். இந்த டு அப்படிங்கிறது வேர்புக்கு முன்னாடி வருது பாருங்கள், அந்த ப்ரிப்போசிஷன். டு கட் கிளாத், இது இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம். இட் இஸ் வேஸ்ட் டு கட் கிளாத். இந்த இன்ஃபினிட்டிவ் ஃபார்மை ஜெரண்டாக மாற்றணுன்னா அந்த டூவை ரிமூவ் பண்ணிவிட்டு கட் அப்படிங்கிற வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணணும். கட்டிங் கிளாத் இஸ் வேஸ்ட். ஸ்பீக் ட்ரூத் சேஃப், உண்மையை சொல்வது பாதுகாப்பாக இருக்கிறது. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த வாக்கியத்தை நீங்கள் ஃப்ரேம் பண்ணுங்கள். இட் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுங்கள். கொடுத்துருக்கிற 3 வார்த்தைகளை யூஸ் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஃப்ரேம் பண்ணலாம் இட் அப்படிங்கிற சென்டென்சஸை. இட் இஸ் சேஃப் டு ஸ்பீக் ட்ரூத். இந்த ஸ்பீக் அப்படிங்கிறது வேர்ப், அதனால் டு அப்படிங்கிற இந்த இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் ஆட் பண்ணுறோம். இட் இஸ் சேஃப் டு ஸ்பீக் ட்ரூத், உண்மையை சொல்கிறது பாதுகாப்பாக இருக்கிறது. டேஞ்சர், டேஞ்சரஸ். இந்த டேஞ்சரஸ்ன்னு கூட நீங்கள் வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
டச் அப்படிங்கிறது verb, ஃபயர் இது நவுன் ஃபார்ம். தீயை தொடுவது ஆபத்து. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இட் அப்படிங்கிற சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். இட் இஸ் டேஞ்சர் டு டச் ஃபயர். இட் இஸ் டேஞ்சரஸ் டு டச் ஃபயர். தீயை தொடுவது ஆபத்தாக இருக்கிறது. ஸோ அந்த அட்ஜெக்டிவ் டேஞ்சர், இட் இஸ் டேஞ்சர். டு டச், இந்த வேர்புக்கு முன்னாடி டு வந்துடுது. இப்போ நீங்கள் 3 சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. டூ எக்ஸசைஸ் குட். எக்ஸசைஸ் செய்கிறது நல்லது. ஃப்ரெண்ட்ஸ் டாக் ஃபன். நண்பர்களுடன் பேசுவது நன்றாக இருக்கும். சேஃப் ட்ராவல் டே டைம். டே டைமில் ட்ராவல் பண்ணுறது பாதுகாப்பு. இந்த 3 வாக்கியங்களும் இட் அப்படின்னு ஆரம்பித்து ஃப்ரேம் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். சிம்பிளாக அந்த சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா ஒரே டைப்பில் நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறப்ப அந்த சென்டென்ஸுடைய ஸ்ட்ரக்சர் ஈஸியாக மனப்படமாயிரும். ஸோ இனிமேல் உங்களால் இட் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியும். கேஷுவலாக ஃப்ரேம் பண்ண முடியும். இட் இஸ் குட் டு டூ எக்ஸசைஸ். இட் இஸ் ஃபன் டு டாக் வித் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வித் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். நண்பர்களுடன், அந்த உடன் அப்படிங்கிறது வித். இட் இஸ் ஃபன் டு டாக் வித் ஃப்ரெண்ட்ஸ். இட் இஸ் சேஃப் டு ட்ராவல் இன் டே டைம். டே டைமில் ட்ராவல் பண்ணுறது பாதுகாப்பாக இருக்கிறது. ஃபைனலாக 2 சென்டென்சஸ். ஹெல்த்தி ஆரோக்கியமானது. ஸ்லீப் தூக்கம் 6 hours 6 மணி நேரம். அதே மாதிரி சேவ் சேஃப் வாட்டர். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இட் அப்படிங்கிற சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். இட் அப்படிங்கிற வேர்டில் ஆரம்பிக்கிற சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். இட் இஸ் ஹெல்த்தி டு ஸ்லீப் ஃபார் 6 hours 6 மணி நேரம் தூங்குவது ஆரோக்கியமானதாக இருக்கிறது. இட் இஸ் ஹெல்த்தி டு ஸ்லீப் ஃபார் 6 hours. ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஹெச் அப்படிங்கிற அந்த எழுத்து சைலண்ட் லெட்டர். ஸோ ஆர்ஸ் சவுண்டு தான் வரணும். 6 hours. சேவ் சேஃப் வாட்டர். இட் இஸ் சேஃப் டு சேவ் வாட்டர். ஸோ தண்ணீரை பாதுகாப்பது நல்லது. தண்ணீரை சேர்த்து வைப்பது பாதுகாப்பானது. இட் இஸ் சேஃப் டு சேவ் வாட்டர். இட் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக நீங்கள் திஸ் தேட் இந்த மாதிரி ப்ரோனவுன்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த எக்ஸசைஸில் நீங்கள் ஃப்ரேம் பண்ண சென்டென்சஸ் எல்லாமே இன்ஃபினிட்டிவ் சென்டென்சஸ். அதாவது இன்ஃபினிட்டிவ் ஜெரண்ட் அப்படின்னு 2 டைப் இருக்குது. நீங்கள் ஃப்ரேம் பண்ண சென்டென்சஸ் எல்லாமே இன்ஃபினிட்டிவ் சென்டென்சஸ். இந்த சென்டென்சஸை நீங்கள் ஈஸியாக ஜெரண்டாக கன்வெர்ட் பண்ணலாம். இன்ஃபினிட்டிவ் டு ஜெரண்ட் அந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் கொடுக்குறேன். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.